வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம TNTET 2017 பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் பார்ட் 20 பார்க்க போறோம். இன்றைய தத்துவம், அஞ்சு நடுங்கி கொண்டிருப்பவனால் சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது. சாணக்கியன். இன்னைக்கு நம்ம புவியியல்ல லெசன் 7 இரண்டாம் நிலை தொழிற்சாலைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 18 and 19 நூற்றாண்டுகள் அதனுடைய வளர்ச்சி பன்மடங்கு பெருகி இருக்குன்னு சொல்லலாம். இந்த தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த இடத்துல இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம் அப்படின்லாம் வைக்க முடியாது. அதுக்குண்டான அமைவிடம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. அதற்குண்டான என்னென்னலாம் தேவை, அதை பற்றின விவரங்கள்லாம் முழுமையாக இந்த அமைவிடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அமைவிடம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள், அதாவது மூலப்பொருட்கள் எங்கே கிடைக்குதோ அதை ஒட்டி அதன் அருகாமையில் அமையக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலைலாம் பார்த்தீங்கன்னா ராணிகஞ்சில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிலக்கரி வயல்கள் எங்கே இருக்கோ அது அருகிலேயே தொழிற்சாலைகளும் அமைக்கப்படும். அந்த மூலப்பொருட்களை பொறுத்து அதன் அருகிலேயே அமைக்கப்படும். அடுத்தபடியாக பார்த்தா பணியாளர்கள், அதாவது குறைந்த ஊதியம் பெற்று வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அதிக எண்ணிக்கையில் தேவைப்படும் இல்லையா, அந்த பணியாளர்களுடைய தன்மையை பொறுத்தும் அருகில் அமைச்சிருப்பாங்க. அடுத்தபடியாக எரிபொருள்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் 70% எரிபொருள் சக்தி பார்த்தீங்கன்னா இயந்திரத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம் நம்ம. அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் அனல் மின் சக்தி மற்றும் நீர் சக்திலாம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைக்கு தான் முக்கியமாக தேவைப்படுது. அதனால் அந்த எரிபொருள் தன்மையை பற்றி அதுக்கேற்ற போல் அதனுடைய தொழிற்சாலைகளுடைய அமைவு இருக்கும். அடுத்தபடியாக மூலதனம்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்ற ஒரு சொல்கிறது. இடுபொருளுக்காக நம்ம தொழிற்சாலை உற்பத்தி பண்ண பொருளே அந்த உற்பத்தி பண்ண பொருளுக்கு இடுபொருள் தேவை இல்லையா, அதுக்கு மூலதனம் நம்ம சொல்கிறோம். அடுத்தபடியாக போக்குவரத்துன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ண பொருளை நம்ம எடுத்துகிட்டு போன இடத்துக்கு அதுக்கு நமக்கு போக்குவரத்து வசதியாக இருக்கணும். அதுதான் நம்ம அந்த போக்குவரத்து அதுக்கேற்ற மாதிரி பாதைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அது வசதிகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தொழிற்சாலைகளை அமைக்க முடியும். அடுத்தபடியாக சந்தைன்னு பார்த்தோம்னா சந்தை நம்ம எங்கே தொழிற்சாலை மூலப்பொருள் எங்கே கிடைக்குது அது பக்கத்தை ஒட்டி தான் நம்ம தொழிற்சாலை அமைப்போம். அதுக்கேற்ற மாதிரி பணியாளர்கள் அங்கே இருக்கணும், அதுக்கேற்ற எரிபொருள், அதுக்கேற்ற மூலதனம், போக்குவரத்து அமைக்கப்பட்ட அருகில் சந்தை இருக்கணும். அப்படி சந்தை இருந்தால் என்ன பண்ணுவோம், பொருளை கொண்டு போய் விரைவாக அந்த சந்தையில் சேர்க்கலாம். அப்போ அங்கேருந்து அங்கே மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதன் மூலமாக தேவையான இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் இந்த தொழிற்சாலைகளுக்கு முக்கியமான காரணிகளாக விளங்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை தொழில்களின் வகைகள், தொழிற்சாலைகளை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது தொழில்களின் வகைகள், எப்படிப்பட்ட தொழில்கள்லாம் இருக்குது அப்படின்ற இந்த வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்கள் அடிப்படையில். மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்குதோ அதற்கேற்றது போல் தொழில் அமைஞ்சிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காடுகள் சார்ந்த பொருள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சேர் கட்டில் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் இல்லையா, அதாவது மரப்பொருட்கள் செய்கிறதுனா அப்போ காடுகள் பார்த்தீங்கன்னா மரம் விட்டோம், அந்த மரத்தில் இருந்தால் நம்ம உருவாக்குறோம் இல்லையா, அப்போ அதை சார்ந்து அந்த மூலப்பொருட்கள் அடிப்படையில் அருகில் அமைஞ்சிருக்கும். அடுத்தது வேளாண் பொருட்கள், விவசாயம் நம்ம செய்கிறோம் இல்லையா அதுலேயும், அதே மாதிரி கனிமங்கள் வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலப்பொருள் அடிப்படையில் இது அமைஞ்சிருக்கக்கூடிய தொழில். அடுத்தபடியாக அமைவிட காரணம் சார்ந்த தொழில். அமைவிடம் சார்ந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூலப்பொருள் எங்கே மூலப்பொருள் இருக்கோ அதை சார்ந்து இருக்குது. அதே மாதிரி சந்தைனா சந்தைக்கு அருகிலே அமையப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிறு அளவு சிதறி காணப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். சிதறி காணப்படுதல் குறு தொழில் மாதிரி காணப்படுற அந்த அமைப்புகள். அடுத்தபடியாக உற்பத்தி திறன் அளவு அடிப்படையில் நம்ம எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுவோம், அதாவது எந்த தகவமைப்பு இருக்கு இல்லையா, அந்த தகவமைப்பு ஏற்றது போல் எங்கே உற்பத்தி பண்ணுறோமோ அந்த உற்பத்தி அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உற்பத்தி திறன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதன் அடிப்படையில் நம்ம அங்கேயே அமைச்சிருக்கோம். அதே மாதிரி மிதமான அளவு, அதாவது போதுமான அளவு நம்மளுக்கு கிடைக்கணும் போது அப்போ அதை சார்ந்து அங்கேயே இருக்கலாம். அல்லது இந்த குடிசை தொழில் கைத்தொழில் மாதிரி செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தொழில்களும் பார்த்தீங்கன்னா இதனுள்ள அடங்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவு அடிப்படையில் தான் இதெல்லாம் அமைந்த தொழில்கள். அடுத்தபடியாக உற்பத்தி செயல்முறை. இந்த செயல்முறையில் பார்த்தீங்கன்னா கனரக தொழிற்சாலைகளும் இதில் பங்கு பெறும். அதே மாதிரி கனமற்ற பரப்புகள் அதிகப்படியாக காணப்படுறதும் இந்த உற்பத்தி செயல்முறையில் தான் அதிகப்படியான பங்கு வகிக்குது. அடுத்தபடியாக பணிகள் தன்மை சார்ந்தவை, அதாவது பணிகள் எந்த அளவுக்கு அதில் இருக்கும், எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும், அதன் படிக்க அமைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா பதப்படுத்துதல் தொழிலில் அதனுடைய பணிச்சுமை எந்த அளவுக்கு இருக்குன்றதோ அதை பொறுத்து வரும். அதே மாதிரி உற்பத்தி செய்கிறது, ஒரு பொருள் உற்பத்தி செய்யறதுல எவ்வளோ நேரம் காலம் அதில் பொறுக்கும், அதை பொறுத்து முடிவு செய்கிற மாதிரி பாகங்களை இணைக்கிறது, அதாவது ஒரு பொருள் செய்கிறதுக்கு சிறு பகுதிகளாக இருக்கும், அதில் ஒன்றை இணைச்சி உருவாக்கலையே அதுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த கால நேரம் தான். இதை பணிகளின் தன்மை சார்ந்த தொழில்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடைமைத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பொதுத்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது. பொதுத்துறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஜைல் இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா
பொதுத்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக தனியார் துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் அமைப்பு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் துறை சார்ந்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைமைத்தன்மைன்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு இந்த 6 வகையான தொழில்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக லெசன் 9 மூன்றாம் நிலை தொழில்கள் வணிகம். வணிகத்தை பற்றி அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணிகம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்நிலை உற்பத்தி பொருள். முதல்நிலை உற்பத்தி பொருள் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள்கள் தான் அதில் இருக்கும். அதாவது பருப்பு வகைகள், பழங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா இரண்டாம் நிலை பொருள்கள். இரண்டாம் நிலை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வணிகத்திலையும் சம்மந்தப்பட்டிருக்க பொருள், வெளிநாட்டு வணிகம் இருக்கு இல்லையா, அதாவது நாட்கள் தாங்கக்கூடிய பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை பொருட்களை நம்ம பிரிக்கிறோம். ஸோ வணிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிலையை நம்ம பிரிக்கிறோம். முதல் நிலை, இரண்டாம் நிலைன்னு சொல்லிட்டு நம்ம 2ஆக பிரிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த வணிகத்தை வந்து நிர்ணயிக்கிற சில காரணிகள்லாம் இருக்குது. அந்த காரணிகளை பற்றி நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்கை வள ஆதாரங்கள். இயற்கை வள ஆதாரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது இயற்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள், அதுதான் நம்ம இயற்கை வள ஆதாரம். சில கனிம வளங்கள் இருக்கலாம். நம்ம வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, பூமியிலேருந்து நிலக்கரி எடுக்கிறோம், அந்த மாதிரி தனிம தாதுக்கள்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கனிம வள இயற்கை வளாதாரங்கள் நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட வளாதாரங்களை இந்த காரணிகளை நிர்ணயிக்கும். அடுத்தது தொழில் துறை, அதாவது அந்த பகுதிகளில் எந்த தொழில் செழித்திருக்கும் அப்படிங்கிறது தான் தொழில்துறை. அதை வைத்து இந்த காரணிகளை நம்ம ஒப்பிடுவோம். அடுத்தது காலநிலை வேறுபாடுகள். அதாவது சில தொழில் பார்த்தீங்கன்னா மிதமான சூழ்நிலை இருக்கும்போது நடந்தால் சரியா இருக்கும். சிலர்தான் பார்த்தீங்கன்னா வெப்ப காலங்களில் நடந்தால் அந்த தொழில் வந்து நல்லா மேம்பாடு அடையும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட காரணிகள் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்தபடியாக போக்குவரத்து. போக்குவரத்துன்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம், முன்பு பாடத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். பொருட்களை வந்து எடுத்து செல்லணும், இங்கேருந்து சந்தையில் கொண்டு போய் போனோம்னா அப்போ எடுத்து செல்லணும், அதுக்குண்டான காரணி. அடுத்தது அரசு திட்டங்கள். அரசு திட்டங்கள் நம்ம பார்த்தோம்னா அதாவது நாடுகளுக்குள்ளே, உள்நாட்டுக்குள்ளே ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு எடுத்து செல்றோம். அது போல அரசனுடைய திட்டங்களுக்கு ஏற்ப ஏற்றுமதி இறக்குமதியில் நம்ம காமிக்கிறோம் இல்லையா, அவங்க வந்து அதிகமான பொருட்கள் விளைஞ்சா நம்ம மாநிலத்துக்கு, நம்ம கிட்ட விளையிறது அந்த மாநிலங்களுக்கு, அதே போல நாடுகளுக்கு நாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்களோட அடங்கிய ஒரு காரணி. அடுத்தது பன்னாட்டு வணிகம். பன்னாட்டு வணிகம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொருளாதார அளவில் புவியில் வந்து எந்த அளவுக்கு பொருளாதார வளம் வந்து ஒரு நாடுகளில் இன்னொரு நாடுகளில் வந்து நம்ம தொடங்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பன்னாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பொருளுடைய தரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அடுத்தது வணிக வட்டாரங்கள். வணிக வட்டாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஒரு 6 கண்ட்ரி வந்து இதில் அடங்கியிருக்கும். அந்த 6 நாடுகளை பற்றி நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா 30% அடர்த்தி மிகுந்த பகுதிகளாக அதில் காணப்படும். அதே போல் வட அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு, கனடா, இவங்களாம் அந்த வணிகத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க. அதே போல் லத்தீன் அமெரிக்கா, இதில் பார்த்தீங்கன்னா கரீபியன் தீவு, மத்திய மற்றும் தென் அமெரிக்கா நாடுகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அதே போல் ஆப்பிரிக்கா பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கனிம தாதுக்கள், அயன மண்டல மூலப்பொருட்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஆசிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகளில் மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த பிற நாடுகளை சேர்ந்தது இங்கே ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். அடுத்தபடி ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா உணவு தானியம், எண்ணெய் பொருள், அது மாதிரி இயந்திர பொருட்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தைகளில் காணப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வணிக வட்டாரங்களில் நம்ம தெரிந்துக்கூடிய நாடுகள் இது. இன்னைக்கு நாம இந்த வணிக நிர்ணயிக்கிற காரணை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனலில் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனல் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் நேம் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பயும் மகிழ்ச்சியாருங்க. நன்றி.